Praise the Lord. ஒரு அழகான காட்டுல சிங்கராஜா வாழ்ந்துட்டு வந்துச்சுங்களாம். அந்த சிங்கராஜாவோட கீழே ஒரு அணில் அந்த ராஜாக்கு ரொம்ப நாளா வேலையாட்களா வேலை செஞ்சு கொண்டிருந்துச்சான். அப்ப அந்த அணில் ஒரு நாள் ராஜாவை பார்த்து கேட்டுச்சான், சிங்கராஜாவே, ரொம்ப நாள் நான் உங்ககிட்ட வேலை செஞ்சு கொண்டிருக்கிறேன், எனக்கு என்ன பரிசு நீங்க கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அதற்கு அந்த சிங்கம் சொல்லிச்சான், நீ கவலைப்படாத, நீ ரிட்டையர்மெண்ட் ஆகிற நாள் அன்னைக்கு உனக்கு நிச்சயமாகவே பெரிய ஒரு பரிசு காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிச்சான். இதை கேட்டதும் சந்தோஷத்துல துள்ளி குதிச்சு இந்த அணில் ஓடிட்டு அதுக்கப்புறமா ரெஸ்டே எடுக்காம ரொம்ப இன்னும் அதிகமாக வேலை செய்ய ஆரம்பித்ததாம். நாளும் வந்தது. இந்த சிங்கம் அந்த அணிலுக்கு தன் ஒரு கூடை நிறைய அக்ரூட் கொட்டைகளை பரிசாக வழங்கியதாம். இந்த அணிலுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு அந்த கூட நிறைய அக்ரூட் பழங்களை வாங்கிட்டு வீட்டுக்கு ஓடி போச்சுங்களாம். வீட்டுக்கு ஓடி போனதுக்கு அப்புறம் அந்த அணில் அந்த கொட்டைகளை உடைக்கும் பொழுதுதான் அந்த அணிலுக்கு ஞாபகம் வந்துச்சான், அந்த அணிலோட பல்லெல்லாம் கொட்டி போயிருச்சு, இதற்கு மேல இந்த அக்ரூட் கொட்டைகளை நான் சாப்பிட முடியாது என்று சொல்லி. ஆமாம் பிரியமானவர்களே, நம்ம வெளியே கூட கேட்டிருப்போம், காற்றுள்ள பொழுதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படித்தான் வேதாகமமும் ஏசாயா 55 அதிகாரம் 6 வசனத்துல கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி பாருங்கள் என்று சொல்லி. பிரியமானவர்களே, ஆம், நாம கூட கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் அவரை நோக்கி பார்க்கறது கிடையாது, நாம் அவரை அலட்சியப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். ஆனால் அவர் சமீபமாய் இருக்கும் பொழுதே அவரை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். இந்த நாளிலேயும் உங்களோடு கூட இருக்கிற தேவனை பற்றி கொண்டு அவரை நோக்கி பார்த்து அவருடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கொடுக்கிற தேவனை ஆராதிக்க விட்டுக் கொடுப்போமா? Praise the Lord. தேடுங்கள் கண்டடைவி, தேவதேவாயின் தூய திருமுகம் காண தேடிடுவோம் அதிகாலமே, தேடிடுவோம் அதிகாலமே. தேடுங்கள் கண்டடைவே. ஆம் ஆண்டவரே, உம்மை தேடும் பொழுது நாங்கள் உம்மை பார்க்கும்படியாக எங்களுக்கு சமீபமாய் இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே உம்முடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள இந்த நாளிலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் நன்மையினால நிறைத்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day.